கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 27/7/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். The Lord will provide. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை சில நிமிடங்கள் நாம் வேத வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் சந்திப்பார், அவர் கூட இருப்பார், அவர் வழி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார், அனுகூலமாக இருப்பார். காரணம், அப்பா இயேசு கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கவனித்து கொள்ள வேண்டியது, பார்க்க வேண்டியது கர்த்தராகத்தான் இருக்கிறார். இதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வசன ஆதாரங்களை என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி சில வசனங்களை கொடுக்கிறேன். அது தேவன் நமக்கு ஆதாரமாய் அனுகூலமாய் தேவையை சந்திக்கிறவராய் இருப்பார் என்பதை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சங்கீதம் 37:25, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி. சங்கீதம் 84:11, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சங்கீதம் 145:15-16, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32-33, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம், தருவார், தேவையை சந்திப்பார், கொடுப்பார், அனுகூலமாயிருப்பார். இதை குறித்து தான் வார்த்தைகள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாய் கொடுப்பார். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவர், அனுகூலமாய் செய்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், குறைவில்லாமல் நடத்துகிறவர், நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வாதமான பாதைகளில் வழி நடத்த யெகோவா ஈராய் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் யெகோவா ஈராய் தேவைகளை சந்திக்கிறவராய், அனுகூலம் பண்ணுகிறவராய், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவராய் எங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவனை கர்த்தர் நீர் இருக்கிறபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், அனுகூலமான வழிகளை திறந்து கொடும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய அற்புதங்களை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி ஆசீர்வாதமான பாதைகளில் வழி நடத்த பிதா, குமாரன், பரிசுத்த அபிநாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல், ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். யாரிடத்தில் சொன்னது? போவாஸ் நகோமி மற்றும் ரூத்தினுடைய கிட்டின சுதந்திரவாளியை நோக்கி சொன்னது.
ரூத் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.